தெனாலிராமன் கதைகள் 262. நன்றி. விஜயநகர பேரரசின் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு முறை தன் விகடகவி தெனாலிராமனுக்கு ஒரு அழகான விலை மதிப்பற்ற குதிரையை பரிசாக வழங்கினார். அந்த பரிசை பெற்றுக்கொண்ட தெனாலிராமன் மன்னருக்கு முறைப்படி நன்றி கூறாமல் குதிரையை தன் வீட்டிற்கு ஓட்டிச் சென்றான். மன்னருக்கு தெனாலிராமனின் இந்த அலட்சியமான செயல் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. எவ்வளவு பெரிய பரிசை தந்தும் தெனாலிராமன் எனக்கு நன்றி கூட சொல்லாமல் சென்று விட்டானே என்று அரசவையில் இருந்த மற்ற அமைச்சர்களிடம் புலம்பினார். இதை பயன்படுத்தி கொண்ட பொறாமைக்கார அமைச்சர்கள், மன்னா, தெனாலிராமனுக்கு தலைக்கணம் அதிகமாகிவிட்டது, அவனுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று மன்னரின் கோபத்தை மேலும் தூண்டினர். மறுநாள் அரசவை கூடியதும் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை நோக்கி, ராமா, நேற்று நான் உனக்கு இவ்வளவு பெரிய பரிசை அளித்தும் நீ எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லவில்லையே, உனக்கு அவ்வளவு அகந்தையா என்று கோபமாக கேட்டார். தெனாலிராமன் சற்றும் பதற்றமடையாமல், மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்று யோசித்துக் கொண்டே வீட்டிற்கு சென்றேன். வெறும் வாயால் நன்றி என்று சொல்வது உண்மையான நன்றியாகாது என்று நினைத்தேன். அதனால் நீங்கள் தந்த குதிரையின் 2 பக்க காதுகளிலும் மன்னர் கிருஷ்ணதேவராயர் வாழ்க, அவரின் கொடைத்தன்மை வாழ்க என்று விடிய விடிய 100 முறை ஓதி அதற்கு உங்கள் பெருமைகளை சொல்லிக் கொடுத்தேன் என்றான். தொடர்ந்து பேசிய தெனாலிராமன், இனி அந்த குதிரை எப்போது கனைத்தாலும் அது உங்களுக்கு நன்றி செலுத்துவதாகவே அர்த்தம். இதோ பாருங்கள் என்று கூறி அரசவைக்கு வெளியே கட்டியிருந்த குதிரையை ஒரு முறை தட்டினான். அது பலத்த சத்தத்துடன் கனைத்தது. தெனாலிராமனின் இந்த சாதுரியமான பதிலை கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் தன் கோபத்தை மறந்து பலமாக சிரித்தார். அவனுக்கு பாடம் புகட்ட நினைத்த மற்ற அமைச்சர்கள் வாயடைத்து போயினர். மன்னர் அவனுக்கு மேலும் பல பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நீதி. உண்மையான நன்றி என்பது வெறும் வார்த்தைகளில் இல்லை, நாம் செய்யும் சாதுரியமான செயல்களில் தான் உள்ளது. ஆமா மக்களே, உங்களுக்கு என்ன தலைப்பில் கதை வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் உங்களுடைய நன்றி அடங்கியிருக்கு. அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.